Hi hello all, நான் ஷோபோலன். ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ரன்னிங்னா லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கு, அது போக ஹைப்ரிட் அத்லட் ஆகணும் அப்படின்னு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். புதுசாக வர்றவங்களுக்காக இந்த மேட்ரு சொல்கிறேன் நான். அந்த கிரவுண்டில் வந்து மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ட்ராக்கில் வந்து 1000 இல்லை 800 எதுவும் பண்ண முடியாது. இது தெரியும்ல, எங்கள் சிவகங்கையில் இருக்கிற ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டு. இதோட அவுட்ரு சர்ஃபேஸ் வந்து 900 மீட்ரு, அதாவது 900 மீட்ரு. சுற்றி மரமாக இருக்கும். இப்போ நான் லாங் ஓட போகிறேன், டெம்போ ஓட போகிறேன், சில சமயம் வந்து மன விரக்தியில் வந்து ஓடுறது. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஓடுறது வந்து இங்கே தான் வந்து ஓடுவேன். 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து ஓடுவேன், 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து ஓடுவேன். அது மாதிரி அது எதுக்கு வந்திருக்கேனே தெரியாது. அந்த இடத்துல வந்து ஒரு லைட் இருக்கும். அந்த இடத்துல அந்த லைட்டுக்கு கீழே உட்காந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நடக்க ஓட இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபேவரட். கிரவுண்டில் வந்து 3 கிரவுண்ட் இருக்குது எங்கள் ஊரில். அதில் முதல்ல ஆர்டிஎம் கொண்டா, அங்கே தான் நான் வந்து பிறந்ததுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். 2வது இதுதான், 3வது தான் ஸ்டேடியம். ஸ்டேடியம் வந்து எனக்கு அங்கே போகிறதும் விருப்பம் இல்லாமல் போவேன். அது வந்து அந்த இடத்த வந்து வெளிச்சம் நல்லா இருக்குது, க்ரீனரியாக இருக்குது, வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ற ஒரே காரணம் இருந்தால் மற்றபடி எந்த காரணமும் கிடையாது இங்கே போகிறதுக்கு. மேபி பொண்ணுங்க நிறையா வந்ததுன்னா பார்க்குறதுக்கான போகலாம். நாளைக்கு வந்து கொச்சின் போகிறேன். நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக நாளைக்கு கொச்சின் போகிறேன். போயிட்டு அங்கேயும் போய் ஓட்டினேன்னா ஓட்டுவாங்க. எனக்கு இன்றைக்கி செஷன் வந்து என்ன சொல்கிறது, ஸ்பீட் ஒர்க் அவுட்டு 1000 ஒரு 4 பண்ணுறேன். நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ரெக்கவரி கொடுக்குறோம். இல்லைன்னா காலையில் டைம் இருந்ததுன்னா ஒரு 5 இல்லைன்னா 10 கிலோமீட்டர் ஈஸி ரன்னாக ஓடிடலாம். ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா கூட 6 மணிக்கு முடிச்சிடலாம். 6 மணிக்கு கிளம்புனா கூட 7-8 மணிக்கு நான் மதுரைக்கு போயிடுவேன். அங்கேருந்து தான் போகிறோம் கொச்சினுக்கு. அப்புறம் சண்டேனாலே நமக்கு லாங் ரன் தானே. மினிமம் வந்து இந்த வாரம் வந்து 21 அட்டன் பண்ணலாம். அதாவது இந்த வாரம் வந்து 21 வந்து 6 பேஸோ இல்லை 5:30 பேஸுக்குள்ளேயே நம்ம முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வச்சுருந்தேன். அந்த டயத்தில் போகிறதுனால அங்கே போய் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்காகவே நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். போகிற இடம்லாம் என்னடா ஓடுற அப்படின்ற மாதிரி எனக்கு இது பொழப்புன்னு ஆகிப்போச்சு. இப்போ நான் வந்து இப்போ ஓடுறத வந்து எடுத்து வீடியோ சும்மா ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை எடுத்து வீடியோ போடுறது வந்து இப்போ யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகி காசாக வருது இல்லை. அப்போ காசை பார்த்துட்டோம் நம்ம ஓடித்தானே ஆகணும். சரியா, அதுக்காக இந்த ஒரு 2 கிலோமீட்டர் வார்ம் அப்பு, அப்புறம் ஒரு 4 ரெப்பிடேஷன் வந்து 1000 முடிச்சுட்டு நான் ரிசல்ட் என்னன்றதை சொல்கிறேன். இந்த ஈஸி ரன், அதாவது வார்ம் அப்பில் வந்து 150 ஹார்ட் ரேட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓடுங்க. வார்ம் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்ட்ரைட் ஓடிக்கலாம். 1000 வந்து 4 ரெப்பிடேஷனு. இந்த 1000 மீட்டருக்கு உண்டான ப்ரீ ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட 100 வருஷம் வாழணும். சரி ரைட்டு, எடுத்தாச்சு ப்ரீ ஒர்க் அவுட்டு. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். 2 நிமிஷம் ரெஸ்ட்டு, 90 செகண்ட் தான் ரெஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் என்னால் 90 செகண்ட் இருக்க முடியாது. ஏன்னா கூட ஒரு 30 செகண்ட் வச்சுக்கிறோம். ஆல் அவுட்டாக பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டம். இப்போ தான் ஸ்லோ ப்ராக்ரஸில் தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். 4 பேஸில் வச்சுருக்கேன் நான். முதல்ல 4:30 சொல்லியிருந்தேன்ல, 4 குறைச்சிக்கிறோம். ஆல் அவுட்டு தானே, ஏற்றி பண்ணுவோம், பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு 1000 4 பேஸ் கரெக்டாக 4.00 கரெக்டாக அந்த 4 பேஸில் முடிஞ்சிருக்கு. 2 நிமிஷம் ரெஸ்ட்டு. ஓகே, செகண்ட் ரெப் பார்ப்போம். ஓரளவுக்கு எனர்ஜி இருக்குது. செகண்ட் 1000 டைம் வந்து 4.02 மைக்ரோ செகண்டில் வந்து 0.2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மைனஸில் ஓடலாம், நெகட்டிவ் ஸ்பிளிட்டில் ஓடலாம் தான் பார்த்தா அது 0.2 செகண்ட்ஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. தேர்ட் செட்டுக்கு எனர்ஜி இருக்கான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். 2 நிமிஷம் ரெஸ்ட்டு. தேர்ட் செட்டு 4.06, அதாவது 0.6 செகண்ட் மில்லி செகண்ட் வந்து லேட் ஆயிடுச்சு. மைனஸில் முடிக்கலான்ட்டு தான் பார்க்குறேன், முடியலை. தேர்ட் செட்டுக்கு தான் சுத்தமாக எனர்ஜி இல்லை. என்ன தேர்ட் செட்டுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை.
அது 3வது செட்டில் இதுதான் என்னோடய கடைசி எஃபிஷியண்ட்டான ஒரு 1Kவாக இருக்க போகுது. இதுக்கடுத்து 4th வந்து எப்படியும் லேக் ஆக தான் செய்ய போகுது. ஸோ பார்ப்போம் அடுத்தது எப்படி இருக்குது அப்படின்றத. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 4.45 தான் எனக்கு பேஸு. ஓடக்கூடிய செஷன் வந்து 4.45ல் 7 ரெப்பிட்டேஷன் இல்லைன்னா 8 ரெப்பிட்டேஷன் தான் 1000. நம்ம அந்த ஈகோ லிஃப்டிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈகோ ரன்னு நம்ம வந்து புஷ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் லிமிட் கொண்டு போகிறது, Zone 5லேருந்து Zone 6க்கு கொண்டு போகிறது. அப்படின்றப்ப நம்ம ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு வந்து ரெக்கவரி வந்து கண்டிப்பாக 2 நாளாச்சு நம்ம ஓடணும். ஏன்னா எனக்கு 2 நாள் வந்து வெளியூர் போகிற வேலை இருக்குது. ஒரு வேளை நான் ஓட முடியல அப்படின்ற பட்சத்தினால இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த விரக்தியில் ஓட முடியலன்ற வருத்தத்தில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், பார்ப்போம். 4.21 சுத்தமாக முடியல. என்னோடய 3 வரையும் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடிஞ்சிச்சு. 0.92ல் 4 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1 கிலோமீட்டர் வந்து 4.21. ஸோ அந்த 80 மீட்டருக்கு 21 செகண்ட் நமக்கு லேகாக இருக்குது. புரியுது, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் போல். இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த இதில். பார்ப்போம். இந்த இடம் கூட நல்லா தான் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. எல்லோரும் வர்றாங்க போகிறாங்க, ஓப்பனாக பேச முடியல. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் என்னென்னா இப்போ வந்து நான் ரன்னிங் போகிறத வீடியோ போடுறது வந்து அதை பார்த்துட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு அதை அப்ரோச் பண்ண வர்றீங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும், இப்போ ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இப்போ ரன்னிங் போகிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு யூஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே யூஸ் தான். அது இல்லைன்னே கிடையாது. எப்போ நம்ம வந்து டயட்டு வந்து கரெக்டாக எடுக்கணும், டயட்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ப்ரோட்டீனும் ஃபைபரையும் பேலன்ஸ்டாக எடுக்கணும். அது போக கொஞ்சமாக கார்போஹைட்ரேட், இட்லி, தோசை, சோறு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கம்மியாக பண்ணணும். இதை வந்து ஒரு ஆள் உடம்பு, இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க, இல்லை வந்து ஒரு இட்லி ஒரு தோசை இந்த லிமிட்டுக்குள்ளே தான் சாப்பிடுவாங்க. பார்த்தா அவங்களோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே போகும். என்ன அவங்களும் சரி, இப்போ நார்மலாக வெயிட்டே ஏறாமல் ஒல்லியாக இருக்கிற ஆளும் சரி, முதல்ல மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு 15 நாள் 20 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 90 கிலோமீட்டர் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து வெயிட்டு குறையணும். புரியுதா? ஆனால் ஏன் குறையலை? நான் எப்பயும் எடுக்கிற சாப்பாடு தான் எடுக்கிறேன். வீட்டில் வந்து ஒரு அளவு தான் ப்ரோட்டீனை வந்து ஒரு நாளைக்கு வந்து 160-150 கிராம் ப்ரோட்டீனை வந்து அச்சீவ் பண்ண முடியுதான்னா இல்லை. சரிதா? அது போக வந்து ப்ராப்பராக வந்து காலையில், மத்தியானம், நைட்டுக்குன்னு காய்கறிகள்லாம் வச்சு இந்த ஃபைபரை கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு கேட்டேன், அதுவும் கிடையாது. அப்புறம் வேறு என்ன பண்ணுறேன்? எனக்கு வந்து இப்போ பசி தாங்க முடியாமல் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கார்போஹைட்ரேட், அதாவது சோறு அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்படின்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கிற வெயிட்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது. இப்போ வந்து ரன்னிங் மட்டும் போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபிசிக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கட்டிங்ஸு, அது போக வந்து ஒரு மசிலோட செப்பரேஷன் வந்து அது வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸ்ட்ரெட்டட் ஆகுது, அது வேறு விஷயம். இப்போ ஜிம்முக்கு போனால் அவங்களோட பல்க்னஸும் ஒரு மசிலோட பல்க்கும் அது போக கட்டிங்ஸும் சேர்ந்து தெரியும். ஆனால் இப்போ ரன்னிங் மட்டும் நம்ம பண்ணுறோம், அப்படி ரன்னிங்கும் இதையும் சேர்த்து பண்ணுறப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெட்டடாக இருக்கும். சைஸ், அந்த மசில் திக்னஸோட சைஸ் வந்து சுருங்கிடும். ஆனால் கட்டிங்ஸ் இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து பல 2 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். காலையிலையும் சாயந்தரமும் ட்ரெயின் ஆகிறேன். 6 பேக் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் ரீச் ஆகிருக்கு. என்ன டைட் பண்ணால் இவ்வளோ, விட்டோம்னா இப்படி இருக்கும். இந்த இடம் இருக்குல்ல, இதை குறைக்கிறதுக்கு என்னால் முடியலை. இது எப்போ கொண்டு வரணும் அப்படின்னா, இது இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியுமே அது ஏன் வரல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டயட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், அந்த பெட்ரோல் ட்ரை ஆகிற வரையும் நம்ம அந்த ஓட்டினா தான் வண்டி நிற்கும். அதே மாதிரி தான் டயட்டுன்றது, அந்த இது விடாப்பிடியாக நம்ம வந்து அந்த இடத்துல நிற்கணும். ஒரு நாள் சாப்பாடுலேயும் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு நாள் ட்ரிகர் ஆகும். ஏன்னா அது வரையும் நீங்கள் நிற்கணும். ஒரு நாள் ட்ரிகர் ஆகி வெயிட் லாஸ் வந்து கன்னத்துலேருந்து, இந்த கன்னம், நீங்கள் கை, இந்த ஷோல்ட்ரு, இதெல்லாம் இந்த பாருங்க, எலும்பு தெரிகிற மாதிரி அப்படியே உடம்பு கரையும் போது தான் சரி, ஓகே, நமக்கு வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை சப்ளிமெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சப்ளிமெண்ட் போகலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஒர்க் அவுட்டை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிறலாம். இப்போ வந்து ரன்னிங்கில் இந்த மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, இல்லை வெயிட் லிஃப்டிங்கில் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஹெவி வெயிட் அடிக்கிறது, மித்த நாள்லாம் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட்டில் அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து, இப்போ வெயிட் லாஸ்க்கு ஒரு ஆள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறது, இல்லை ஒரு ஆள்கிட்ட கோச்சிங் போனாத்தான் நான் செய்வேன் அப்படின்றது. நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. இப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு வாரத்துக்கு உண்டான ஷெட்யூல் கொடுத்தாச்சு, இதுதான் அப்படின்னு அவங்கள சாயந்தரம் கூட்டிகிட்டு போய் ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை காலையில் ரன்னிங் வரீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நேரம் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு டீயோ வடையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா, 1 லிட்டர் பெட்ரோலை நான் என்ன சொன்னேன், காலி பண்ணுறதுன்னு சொன்னேன்ல, அது என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரையாக இருக்கிற நேரத்தில், அதாவது ஒரு சொட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு ஐஸ்கிரீமையோ ஒரு வடையோ எதையோ ஒன்று போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி ஒரு 100 ml ரீஃபில் ஆயிரும். சரியா? அப்போ அந்த ஒரு 2 நாளில் இன்னும் ஒரு 2 நாள் தாக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா, அந்த மெட்டபாலிசம் ட்ரிகர் ஆகி குறைய ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று உள்ளே போட்டுரும். சரியா? அப்படின்றப்ப என்ன ஆகுது, திருப்பி அந்த ப்ராசஸ் வந்து லேட் ஆகுது. அப்போ என்னடா 3 மாதம் நான் ட்ரை பண்ணேன், 4 மாதம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேனே அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுறது. யாராக இருந்தாலும், இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, இல்லை சுத்தமாகவே வெயிட்டே ஏறாமல் இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அதை பிடிக்கிற வரையும் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு போராடி தான் ஆகணும். இப்போ எனக்கெலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, டயட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், இப்போயுமே இருந்துகிட்டு இருக்கேன். டயட்னா ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிட்றது கிடையாது. ரைஸ் எனக்கு பிடிக்கும், ரைஸ்லாம் சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. எதனால எனக்கு இந்த 6 பேக் வந்து இன்னமும் வராமல், டெய்லி ஒர்க் அவுட் போடுறேன், அப்படி இருந்தும் 6 பேக் இவ்வளோ தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த 5 பிலோ பாடி ஃபேட்டு, அதாவது 10 பிலோ பாடி ஃபேட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னா, இப்போ கரெக்டான ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியல, கரெக்டான ரெக்கவரி இல்லை, ப்ளஸ் என்ன சொல்கிறது, அந்த கார்போஹைட்ரேட் சோறு வந்து நான் அதிகம் மத்தியானம்லாம் நேற்று வந்து சிக்கன் வச்சாங்க, கொஞ்சம் எங்கள் அம்மா சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் லேட் ஆகிப்போச்சு. 1 மணிக்கு எப்படியும் சாப்பிட்ருவேன். 2 மணிக்கு தான் எங்கள் அம்மா கொஞ்சம் வேலை இருந்ததுனால 2 மணிக்கு கொடுத்தாங்க. பசி தாங்க முடியல என்னால். அப்படியே சோத்தை அள்ளி போட்டு 1/2 சொட்டி சோறை காலி பண்ணிட்டேன் நான். சரியா? அப்படி காலி பண்ணாலும் எனக்கு வெயிட் ஏறாது. புரியுதா? இந்த மாதிரி நான் 10 நாள் சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் ஏறாது. ஆனால் என்னென்னா, நான் எதிர்பார்க்குற ரிசல்ட், இப்போ 6 பேக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. புரியுதா? இந்த 2 வருஷமாக போராடுறோம். ஷ்ரெட்டடாக ஒரு 6 பேக் இந்த படத்தில் வர்ற மாதிரி கொண்டு வரணும், அப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துறதுன்னு ஆசை. ஆனால் இவ்வளோ ப்ராசஸில் இருந்தாலுமே என்னால் கொண்டு வர முடியலன்றதை தான் சொல்ல வரேன். ஸோ டயட்டோடு சேர்த்து நீங்கள் ரன்னிங்கையோ இல்லை ஜிம்மையோ ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஜிம்மில் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் 2 வகை இருக்குது. போயிட்டு மாங்குன்னு வெயிட் அடிக்கிறது, அதாவது ஹெவி வெயிட் போடுறது. அது யார் பண்ணணும் அப்படின்னா, எப்போ பண்ணணும் அப்படின்னா, யார் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பாடி பில்டிங் ஒரு மசிலையும் பிரித்து காட்டணும். எனக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் மேட்ரே கிடையாது, அழகு தான் முக்கியம். ஒரு மசிலும் பிரிக்கணும், ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கணும், பிள்ளைகளை உஷார் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஹெவி வெயிட்ஸ் வந்து வாரத்தில் 3 நாள் போடுங்க. மித்த நாள்லாம் வந்து சும்மா மாட்ரேட் வெயிட் போடுங்க. ஏன்னா அப்படி தான் அவ்வளோதான் இருக்கும் எனர்ஜி. சரியா? இது அத்லெட்டாக இருக்கிற அதாவது நம்மளை மாதிரி ஒரு ஹைப்ரிடாக இருக்கணும், ஒரு கார்டியோவாஸ்குலரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, வாரத்தில் 1 நாள் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எனர்ஜி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. சரியா? இது எப்படின்னா, எனக்கு வந்து பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் பவர் ஜாஸ்தி. செஸ்ட் வெயிட் வந்து இப்போ எப்போ போட்டாலும் வந்து ஒரு மினிமம் ஒரு 60லேருந்து ஆரம்பிப்பேன் நான். 20, 20, 40, 60. ஓகே. அதுலேருந்து 80, 100 வரையும் புஷ் பண்ணிடுவேன். அது வரை எனக்கு வந்து என்ன ஒரு டயட்டில் இருந்தாலும் சரி, 80 வரையும் புஷ் பண்ணிடுவேன். 100 வந்து ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா 100 புஷ் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் நல்லா பல்கில் இருப்பேன். நான் முதல்லலாம் ஜிம்மு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்மில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம், ஜிம்மு மட்டும் தான் பண்ணும்போதெல்லாம் வந்து 120 அது வரையும் புஷ் பண்ணுவேன், இந்த செஸ்ட் ப்ரெஸ். சரியா? இது மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒரு மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து, அதாவது புஷிங் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து வாரத்தில் 1 நாள் தான் அந்த அவ்வளோ ப்ரெஷரு, அவ்வளோ புஷ் கொடுக்க முடியுமே தவிர்த்து, அப்பையும் அதை எந்த நாளில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு சண்டே வந்து எனக்கு ரெஸ்ட்டு, ஃபுல் ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு சனிக்கிழமை ஒரு டைம் இருக்குது, நல்ல எனர்ஜி ரெக்கவரி இருக்குது. ஸோ எனக்கு இன்றைக்கி போனேன், என்னால் நல்லா வந்து அந்த ஒரு ஹெவி வெயிட் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த மசிலை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு வந்துடலாம். மித்த நாள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மசிலை ஸ்ட்ரென்த் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்லோ ரெப்பு, ஸ்லோ ப்ராசஸில், அதாவது மைல்டான வெயிட்டில். அதாவது இப்போ வந்து என்னால் செஸ்ட் ப்ரெஸ் வந்து ஒரு 100 kg வரையும் புஷ் பண்ண முடியுதா?
அதெல்லாம் பண்ணவே கூடாது. இந்த சைடு 15 கிலோ, இந்த சைடு 15 கிலோ, 30, ராடு ஒரு 20, 50 அவ்வளோதான். என்னால் எவ்வளோ மினிமத்துலேருந்து எவ்வளோ ஆரம்பிக்க முடியுதோ அந்த இதோட ஒரு 10 கிலோ 5 கிலோ கம்மியாக தான் வந்து அதை ரெப்பிட்டேஷனை 12 ரெப்பிட்டு போடுறேன்னா, மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறேன்னா, லெக்குக்கும் அதே தான். ஏன்னா மேக்ஸிமம் லெக் ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் லெக் ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்னா லெக் ஒர்க் அவுட்டை ஹெவியாக போடணும். மித்த நாள்லாம் லைட்டாக ஸ்ட்ரென்த்து தான் பண்ணணும். இதுதான் சொல்கிறேன். ஸ்ட்ரென்த்து வந்து மினிமம் வெயிட்டு, மினிமம் ரெப்பிட்டேஷன், அதாவது ஒரு மேக்ஸிமம் இல்லை மினிமம் ரெப்பிட்டேஷன் இல்லாமல் ஒரு மாடரேட்டான ஒரு ரெப்பிட்டேஷன். இப்போ 15 ரெப்பெல்லாம் போகாமல் 8 ரெப்பும் போகாமல் ஒரு 10-12 ரெப்பில் ஸ்ட்ரென்த் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ரெக்கவரி ஈஸியாக கிடைக்கும். இப்போ வந்து லைட்டாக போய் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலையில் நல்லா ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறீங்க, சாயந்தரம் வந்து மைல்டான எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு எந்திரிச்சும் நீங்கள் வந்து கிரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அடுத்த நாள் ஜிம்முக்கு வரலாம். உங்கள் ஃபார்மும் பாடி ஸ்ட்ரக்சரும் மெயின்டைன் ஆகும். எனர்ஜியும் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு மறுநாள் ஜிம்மில் போய் ஹெவி ஒர்க் அவுட் அடிச்சு ஒரு நாள் ரெக்கவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட் ப்ராசஸ் தான். நான் என்ன செய்வேன் அப்படின்னா சில சமயம் வந்து இந்த ஐடியாவே இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கிற காரணம் ஜிம்முக்கு போன உடனே என்ன செய்வேன், 3 நாள் 4 நாளும் என்ன பண்ணுவேன், ஹெவி வெயிட் போட்டு மாங்கு நடிக்கிறது உடம்பு என்னத்துக்காகும். ஸோ நமக்கு ப்ராசஸ் அதுலேயும் ரிசல்ட் கிடைக்காது, கிரவுண்ட்லேயும் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதுதான் மேட்ரு. ஸ்ட்ரென்த்தனிங்லேயே 2 வகை இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சரி ஓகே, பிடிச்சிருந்தா பாருங்கள்.